ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் ஐடியல் சைல்ட் சேனல். எல்லோருக்கும் எங்களுடைய தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன குழந்தைகளே, சம்மர் ஹாலிடேஸ், கோடை விடுமுறை தொடங்கிவிட்டது. நல்லா ஜாலியாக இருக்கலாம், நம்ம கதையெல்லாம் கேட்கலாம். சரியா? இப்போ பாருங்களேன், வித்தை குரங்கு. இந்த வித்தை குரங்கு இருக்கு பாருங்க. குரங்குனாலே நமக்கு தெரியும், ஒரு இடத்துல நிற்காது, ஆட்டம் போடும். என்னடா குரங்காட்டம் ஆடுற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த குரங்கு யார் பழக்கி வச்சுக்கிறாங்களோ, எந்த மாதிரி நம்ம கூட ஆடாராம ரோட்ல எல்லாம் பார்ப்போம், ஆடும். அவன் சொல்ற மாதிரி எல்லாரும் பைசா போடுவாங்க இல்லையா, உடனே அது ஒரு தட்டை எடுத்துன்னு வந்து காசெல்லாம் கலெக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, கோவிந்தசாமின்னு ஒரு ஐயா கிட்ட ஒரு குரங்கு வளர்ந்து வந்தது. அந்த குரங்கு என்ன பண்ணும்னா, இதே மாதிரி ஐயா சாமி எல்லாருக்கும் ஆட்டம் போடுன்னு இது குச்சி வச்சு தட்ட ஆடும். அதுக்கு ஒரு அழகான சட்டை, ஒரு அழகான தொப்பி எல்லாம் போட்டிருப்பாரு. அந்த தொப்பியை கட்டி மாட்டும், இங்கேயும் அங்கேயும் தாவும். ஆனால் இந்த கோவிந்தசாமி இருக்காரு, அந்த குழந்தைய ஒரு மகன் மாதிரி வளர்க்குறாரு. அப்பா எனக்கு யாருமே இல்லைப்பா, நீ தான்ப்பா அப்படின்னு கொஞ்சம் இடுப்புல வச்சுக்கிட்டு, அதுவும் தலையை ஆட்டும். என்ன பண்ணுவார், பொறிக்கடலை, வாழைப்பழம் எல்லாம் கிடைக்கிறது எத்தனைன்னா, அந்த காலத்துலலாம் பாவம் ஒரு 3 ரூபா கிடைக்கும். அதில் இதுக்கு 1 ரூபா 1.5 ரூபாய்க்கு தீனியெல்லாம் வாங்கி கொடுத்து புள்ள மாதிரி பார்த்துக்குவார். மீதிக்கு அவர் வயிற்று பசி ஆத்திக்குவார். இப்படி தான் இருந்தார் அவர். ஆனால் எப்பவுமே என்ன தெரியுமா, மனம் ஒரு குரங்குன்னு. ஆனால் அந்த குரங்குக்கு இருக்கிற மனசு பார்த்தியா, கடத்தரு வழியே ஒரு நாளைக்கு கோவிந்தசாமி கூட்டின்னு போனா பொறிக்கடலை கடையில பார்க்குது, வாழைப்பழ கடையை பார்க்குது. ஐயோ எவ்வளவு கொட்டி கிடக்கு. நம்ம இவர்கிட்ட இருந்து இவர் கொடுக்குற 1.5 நாக்கு வாங்கி கொடுத்து கொஞ்சம் பொறி கொஞ்சம் பழம் சாப்பிட்றோம். சா என்னைக்கு தான் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு மனசுக்குள்ள அதுக்கு ஒரு வேறுபாடு தோண்டிடுச்சு. நம்ம இந்த ஆசை என்ன பண்ணும், நம்மள துன்பத்திற்கு காரணம் இல்லையா. ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு மண்டபத்தில் பக்கத்தில் படுத்துன்னு தூங்க வச்சுட்டு இந்த குரங்க பக்கத்தில் வச்சுட்டு அவர் தூங்கிட்டார். இதுக்கா இவர் தூங்குறாரு, அதுக்கு தூக்கம் வரல. சரின்னு கொஞ்சம் வெளியில் எட்டி பார்த்தது. அதுக்கப்புறம் சொன்னது, என் நேரம் இவர் ஒரு சட்டையை போட்டு வச்சு நம்மளை ஆட வச்சு ரொம்ப நம்ம ஓடலான்னு ஊரை விட்டு ஓடிச்சு. ரொம்ப தூரம் வந்த அப்புறமா ஒரே பொறிக்கடலை கடையெல்லாம் பார்த்தது. உடனே போய் குவிச்சு வச்ச பொரியிலேருந்து கொஞ்சம் எடுத்தது. கடைக்காரன் சும்மா இருப்பானா, 2 விட்டான் வாங்கின்னு அடியை வாங்கின்னு ஓடி. இது வரைக்கும் அடியே வாங்கினதில்ல, அருமையாக வளர்த்துருக்காருல்ல கோவிந்தசாமி. இது என்ன பண்ணுச்சு, ஓடிச்சு. அடுத்தது போச்சு, ஒரு வாழைப்பழ கடையில் எடுத்தது. அதுல ரோட்ல போற வச்சுனார், யோ வாழைப்பழத்தை எடுத்து பாரு, குரங்கு புடின்னு. அவன் போட்டான் ஒண்ணு. அடுத்த ஒரு இடத்துல போச்சு, அங்க இருக்கிற மாம்பழமா அடுக்கி வச்சிருந்தது. அடடா ஒன்னு எடுத்து திங்கலான்னு ஓடிச்சு. அவன் என்ன பண்ணான், வாலே ஒண்ணு போட்டான், வெட்டிச்சு வால். தப்பிச்சம் பொழைச்சன்னு ஓடி வந்தது. 3 நாளா பசி, ஒழுங்கா சாப்பிட முடியல, அடிதான் மிச்சம். தெரிஞ்சிச்சு, இனிமே நம்மள புள்ள மாதிரி வளர்த்தாரு, பேசாம அங்க இருந்திருக்கலாம். இப்படி ஆசைப்பட்டு ஓடி வந்து மாட்டிக்கிட்டு எப்படி பாரு, பசியா கிடக்கும், நேரம் ஓடி போச்சு. அவர்கிட்ட ஓடி கண்டுபிடிச்சு அவர் படுத்துட்டு இருந்தாரு. பக்கத்துல போச்சு. அவர் அப்படியே தடவி பாக்குது. அவர் பார்த்து, ராஜோ உன்னை தாண்டா கனவுல கூட பாத்துக்கிட்டு இருந்தேன், எங்கடா போன நீ, இந்த 2 நாள் தவிச்சு போயிட்டேன்டா. ஐயோ பாவம், இப்படி இழைச்சு போயிருக்க, சாப்பாடு இல்லையான்னு கடகடன்னு கையில இருந்த காசை எடுத்துட்டு போய் அதுக்கு பொறிகிரி பழம் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வாடா, இது சட்டையை கழட்டி வேற போட்டுருச்சு தூர, எதுக்கு இந்த சட்டைன்னு. அதுக்கப்புறம் புதுசா ஒரு சட்டை தைச்சு போட்டாரு. பழையபடி அது ஆட ஆரம்பிச்சிச்சு ரொம்ப சந்தோஷமா. நம்ம இருக்கிற இடத்துல இருந்தாதான் நம்ம விதையெல்லாம் பழிக்கும், தனியா போனா அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணிச்சு. கோவிந்தசாமியும் சந்தோஷமா அந்த குரங்க பார்த்துக்கிட்டாரு. நன்றி.